அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் வ்ளாகோட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி பேச போகிற தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, உறவுகள்கிட்ட நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு சின்ன தகவலாக நான் உங்கள் கூட இதில் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். அதாவது ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, தெரியாத ஆட்கள் கூட நம்மளை ஒரு விஷயங்கள் அதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா பாராட்டுவாங்க. பாராட்டம் கூட வேண்டாம், கண்டிப்பாக பொறாமப்படவோ இதோ மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும், அதை கடந்து போயிடுவாங்க. ஆனால் இந்த நெருங்கின சொந்தம்னு நம்பி இருக்கோம் பார்த்திங்களா, அவங்களுக்கு அவங்கள விட நம்ம கீழே இருந்தோம்னா ரொம்ப சந்தோஷம். அதாவது அவங்க நம்மளுக்கும் அடுத்து தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதே சமயம் ஒரு ஸ்டெப் அவங்கள விட நீங்கள் முன்னாடியோ மேலேயோ போயிட்டீங்கன்னா முதல் வேலையாக உங்களை ஃபஸ்ட்டு பிடிக்காது. அதே போல் நீங்கள் செய்கிற செயலை ஒரு மாதிரி மட்டம் தட்டி பேசுவாங்க. எந்தெந்த இடமெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் உங்களை ஒரு மாதிரி காயப்படுத்துவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் ரெடி ஆகிக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, ரெடி ஆகிறத விட ஒதுங்கி போயிடலாம், வேண்டாம். எதுக்கு? தெரிஞ்சுக்கிட்டோம். தெரியாத வரைக்கும் நம்ம முட்டாளாக இருந்தோம், தெரிஞ்சுக்கிட்டோம். இனி என்ன பண்ணணுன்னா, இவங்க இப்படி தான், அப்போது நம்ம நல்லா இருக்கணும்னா என்ன வழியோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணி அதுபடி போகணும். அதாவது ரொம்ப உறவுகள் அப்படின்னு தேடி போனோம்னா அடி விழுகுதுன்னு தெரிஞ்சால் அந்த இடம் நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லை. நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஃபேமிலி, நம்ம குழந்தைங்க, நம்மளோட ஃப்யூச்சர் எல்லாத்துக்குமே அது ஆபத்து. அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவங்கள இந்த சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, ஃபைனலாக கிளைமேக்ஸில் ஒரு டயலாக் லக்ஷ்மி அம்மா சொல்லுவாங்க, நீ நல்லா இருக்கிறியா, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு. எங்கே பார்த்தாலும் ஒரு விசேஷ வீட்லேயாகட்டும், இல்லை எது முட்டுற மாதிரி ஒரு பொது இடங்கள்லையாகட்டும் பார்த்தா கேட்டுட்டு போயிடணும். அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டோம்னா என்றைக்குமே அது அந்த ரிலேஷன்ஷிப்பும் நிலைக்கும். அதே போல் அவங்களுக்கு நம்மளை பற்றின தகவல் எதுவும் தெரியவும் செய்யாது. அதே போல் நம்மளுக்கும் அவங்கள பற்றின தகவல் எதுவும் வேண்டாம். தள்ளி இருந்த வரைக்கும் உறவுகள் நீடிக்கும். ரொம்ப ஒட்டி உரசுனா அது கண்டிப்பாக முட்டிக்குங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் நிறைய பழமொழிகளாக சொல்லியிருப்பாங்க இல்லையா, சட்டிக்கும் பானைக்கும் முட்டத்தான் செய்யும் அப்படிம்பாங்க. அதுபோல தான், அதாவது அவங்கெல்லாம் அனுபவித்ததை தான் நம்மளுக்கு நிறையா பழமொழிகளாக விட்டுட்டு போயிருக்காங்க. ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லாமல் நம்ம தான் வழிய போகிறோம், வாங்கியும் கட்டிக்கிறோம். இது நிறைய பேர்த்தோட லைஃப்பில் கனெக்ட் ஆகிருக்கும். கனெக்ட் ஆனவங்க ஒரு கமெண்ட்டில் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் குட் மார்னிங்.